சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். பாபா உங்களுக்கு என்ன கூறுகின்றாரோ அல்லது புரிய வைக்கின்றாரோ அதுவே ஞானமாகும். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே நினைவினால் மதிப்புடையதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நினைப்பதற்கான வழிமுறைகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்குள் கள்ளம் கபடமற்ற சிவதந்தை வந்திருக்கிறார். சிவபாபா ஏதாவது கொஞ்சம் பேச வேண்டும் என ஆத்மா கூறுகிறது. நாடக சக்கரத்தை, ஏணிப்படியை மற்றும் தந்தையை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். நினைவிற்காக என்ன புரிய வைக்கின்றாரோ இந்த ரத்தினங்கள் மிக உயர்ந்தது. நீங்கள் தூய்மையாக வந்தீர்கள், மீண்டும் தூய்மையாகித்தான் போக வேண்டும். கர்மாதீத நிலைக்கு போக வேண்டும். தந்தையிடமிருந்து முழு சொத்தும் அடைய வேண்டும். ஆத்மா நினைவின் சக்தியினால் சதோ பிரதானமாகும் போது அது கிடைக்கும். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி தந்தையிடம் போக வேண்டும். அழுக்கான ஆத்மா அங்கே போக முடியாது. ஆத்மா தூய்மையாகிவிடுகிறது என்றால் பிறகு சரீரத்தை விட்டுவிடும். ஆத்மாவை தூய்மையாக்கினால் தான் உடலும் தூய்மையாகக் கிடைக்கும். எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கும் அலௌகீக பிறப்பு கொடுக்கிறார். அலௌகீக தந்தை, அலௌகீக குழந்தைகள். தூய்மையின்றி இருக்கக்கூடிய ஆத்மா தந்தையை நினைக்காமல் தூய்மையாக முடியாது. தன்னை ஆத்மா என்று நினைக்கவில்லை என்றாலும் சிவபாபாவையாவது நினையுங்கள். ஆத்மா முதலில் தூய்மையாக இருந்தது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஓய்வெடுப்பதற்காக நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். உங்களை சோதித்துக் கொண்டே இருங்கள். இது மிகப்பெரிய படிப்பாகும். எவ்வளவு புது ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் இந்த சிருஷ்டிக்கு அதிபதி கிடையாது என பாபா புரிய வைக்கிறார். நீங்கள்தான் அதிபதியாகிறீர்கள். பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். படிப்பின் அறிவுரை ஆத்மாவில்தான் பதிவாகின்றது. இது ஆன்மீக ஞானமாகும். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆத்ம தந்தை வந்து ஞானம் வழங்குகிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட நீங்கள் கேட்டீர்கள். யார் நன்கு படிக்கிறார்களோ, ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாகிறார்கள். இப்போது சீக்கிரம் தயாராகுங்கள். கவனக்குறைவில் நேரத்தை வீணாக்காதீர்கள். நினைக்கவில்லை என்றால் மிக மதிப்புமிக்க நேரம் வீணாகிறது. உடலை கவனிப்பதற்காக தொழில் போன்றவைகளை செய்யுங்கள். இருப்பினும் கைகள் வேலை செய்தாலும் மனம் தந்தையை நினைக்க வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் என் இரு புருவங்களுக்கு நடுவே ஜொலிக்கும் ஜோதி புள்ளியாக உறுதியாக நிற்கிறேன். பரமாத்மா சிவபாபாவின் குழந்தையாக சங்கம யுகத்தில் நான் பிறந்த பாக்கியவானாக இருக்கிறேன். சிவபாபாவின் அன்பிலும் ஞானத்திலும் வளர்ந்து என் ஆன்மா புதுமை பெறுகிறது. வரங்களை நன்கு புரிந்து கொண்டு மனம் மற்றும் புத்தியால் பாபாவுடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்துகிறேன். அம்சமும் வம்சமும் மறைந்துவிட்டது. ஆத்மஸ்திதியில் நிலை கொண்டுள்ளேன். உள்ளடக்கும் சக்தியை வளர்க்கிறேன். பாபாவின் ஆசிகளின் ஆதாரத்தில் தெய்வீக குணங்களை, திறமைகளை, வல்லமைகளை அடைந்திருக்கிறேன். பாபா எனக்கு சுப தந்தை, சுப தாய், சுப ஆசான், சுப சத்குரு, சுப நண்பன் ஆகிய 5 என்ற உறவை நினைவில் திடநம்பிக்கை வைத்திருக்கிறேன். பேரின்பங்களை, பேருயர்வை உலகில் பகிரவே நான் தீர்மானமாக இருக்கிறேன். சகோதர ஆத்மாக்களுக்கு, பஞ்சபூதங்களுக்கும், இயற்கைக்கும் என் அன்பையும் நற்சிந்தனைகளையும் தருகிறேன். மனம், புத்தி பாபாவின் நினைவில் தூய்மையாக்குகிறேன். பாபா எனக்கு வழங்கிய குழு ரூபக்கோட்டை வரதானத்தை முழுமையாக செயல்படுத்த முனைகிறேன். நான் அனைவருக்கும் சிநேகி ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்ற பாபாவின் அழைப்பு என் காதுகளில் ஒலிக்கிறது. என் மனத்தின் விசாலத்தன்மை அவர்களுக்கு தூய்மையையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றேன்.
அந்த நம்பிக்கை அவர்களுக்குள் அமைதியை ஊட்டுகிறது. நினைவின் ஆசிகள் பெருகட்டும். குழுவின் உறவுகளில் ஒருங்கிணைப்பு நிலைத்திருக்கட்டும். குழுவின் சக்தியை அதிகரிப்பதே என் ஆன்மீக நோக்கம். நினைவில் நிலைத்து ஆசிகளை நன்கு வழங்குகிறேன். ஒருங்கிணைந்த சக்தி நிலைத்திருக்கட்டும். நான் சுப பாவனை கொடுக்கும் ஆன்மாவாக விளங்குகிறேன். நம்பிக்கையின் தூதனாக இருக்கிறேன். பாபாவின் ஆசிகள் எனக்கு உறுதியளிக்கின்றன. குழுவின் நலனுக்காக தியானத்தை வலுப்படுத்துகிறேன். அனைவரும் தேவதையாக வாழட்டும். நான் அன்பின் தூதனாக உதவுகிறேன். வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறேன். எனது திருப்தி அனைவரையும் திருப்திப்படுத்துகிறது. யாரும் குறைவில் தள்ளப்படாத நிலையை உருவாக்குகிறேன். குழுவின் வெற்றியை உறுதிப்படுத்துகிறேன். என் நினைவின் சக்தி அனைவரையும் ஆனந்தத்தால் நிரப்புகின்றது. பாபாவின் நினைவின் பெருமை அனைவரையும் உற்சாகப்படுத்துகின்றது. நான் அந்த உற்சாகத்தின் வாசலாக விளங்குகிறேன். குழுவின் கோட்டை என்றும் நிலைத்திருக்கின்றது. அந்த நினைவின் ஆசிகளை நிறைவு செய்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.